ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஜாஃபர் ஏஎம்ஜேஎஸ் சேனல் கிரியேட்டர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த விவோ Y31 சீரீஸ் இது பக்கா கண்டிஷன், ஒர்க்கிங் கண்டிஷன். பட் கஸ்டமர் எது கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. தெரியுதா? டிஸ்பிளே வந்து ஓப்பனாக இருக்குது. அதை வந்து இப்போ ரீபேஸ்டிங் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே காட்டுறேன். பார்த்து அது மாதிரி கற்றுக்குங்க. இப்போ நம்ம மேலேயே வச்சு பேஸ்ட்டு போடலாம். பட் திருப்பி ஒரு 2 மாதத்தில் அந்த பேஸ்ட்டு வந்துடும். அதனால் இது ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, பழைய பேஸ்ட்டெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம பேஸ்ட்டு பண்ணி ரீபேஸ்டிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கடை எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அண்ணா நெடும்பாதை, சூளமேடு, சென்னை 94. ஷாப் நேம் வந்து நெட்ரூன் கம்யூனிகேஷன். நம்ம கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம கடை பேர் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி ரீபேஸ்டிங் பண்ணுறதுன்னு காட்டுறேன். முதல்ல சிம் ட்ரேவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிம் ட்ரே ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சீட் எடுத்துங்க. சீட் எடுத்துகிட்டு இந்த பேக் டோரை வந்து ரிமூவ் பண்ணுறங்க. அந்த பேக் டோரை ரிமூவ் பண்ணுறங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுறங்க. இது ஒரிஜினல் டிஸ்பிளேவில் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்பிளேவை கழட்டிட்டு ரீபேஸ்டிங் பண்ண முடியும். காப்பி டிஸ்பிளேயில் நீங்கள் ரீபேஸ்டிங் பண்ணால் டிஸ்பிளேயில் லைன் வந்துடும். அதனால் ஒரிஜினல் டிஸ்பிளேவாக கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தா தான் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுறேங்க. எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேக் பேனலை கழட்டுருங்க. பேக் பேனலில் இப்படி சேஃபாக ரிமூவ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த சீல்டு வரும், அந்த சீல்டே ரிமூவ் பண்ணுறேங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, கண்ணுக்கே தெரியாது. ஸ்க்ரூ சேஃபாக ரிமூவ் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் இந்த பேட்ரி லைனை ரிமூவ் பண்ணுறோங்க. முதல்ல இந்த பேட்ரி லைனை தான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே லைன் ரிமூவ் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட் லைனை ரிமூவ் பண்ணுறோங்க. எல்லா லைனும் ரிமூவ் பண்ணியாச்சு. பேட்ரி ரிமூவ் பண்ணுறோங்க. உள்ளே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறோங்க. பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் வருது பாருங்கள், டிஸ்பிளே லைனு, அந்த லைனையும் ரிமூவ் பண்ணுறோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவை வந்து சேஃபாக எடுக்கணும், இல்லைன்னா கட் ஆகிடும். டிஸ்பிளே இப்படி சேஃபாக ரிமூவ் பண்ணுறோங்க. இந்த மாதிரி டிஸ்பிளேவை சேஃபாக ரிமூவ் பண்ணுறோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய பேஸ்டெல்லாம் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இது பார்த்தீங்களா, பேஸ்ட் வந்து காஞ்சிடுச்சு, அதனால தான் டிஸ்பிளே வெளியில் வந்துருச்சு. பழைய பேஸ்ட்டெலாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு புது பேஸ்ட்டை ரீபேஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிட வேண்டியதான். அப்படி பண்ணாக்கா உங்களுக்கு டிஸ்பிளே திருப்பி வராது. மேலேயே வச்சு ஒட்டினாக்கா டிஸ்பிளே வெளியில் வந்துடும். இது பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குது, எவ்வளோ பேஸ்ட் வந்து காஞ்சிடுச்சு, அதனால தான் டிஸ்பிளே வெளியில் வந்துருச்சு.
இதில் இந்த ஏர் ஃபில்ட்ரு வரும். ஏர் ஃபில்டர் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் டஸ்ட் அடைஞ்சிருக்கும், வாய்ஸ் அவ்வளோ கிளியராக கேட்காது. இருந்தாலும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துங்க, 4 கார்னர்லையும் நல்லா இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம கடை எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா சூளைமேடு, அண்ணா நெடும்பாதை, ஆண்டவர் ஸ்ட்ரீட். ஷாப் நேம் வந்து நெட்ஜூன் கம்யூனிகேஷன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நம்ம கடை பேர் வரும். இப்போ நம்ம பேஸ்ட் எடுத்து போட்டு பேஸ்ட் ஒட்டிடலாம். நல்லா 4 கார்னர்லையும் பேஸ்ட் வச்சுருங்க. நல்லா சுற்றி வர 4 கார்னர்லேயும் நல்லா பேஸ்ட் வச்சுருங்க. பேஸ்ட் வந்து லைட்டாக தான் வைக்கணும், ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது, டிஸ்பிளே உள்ளாக போயிடும். இப்போது டிஸ்பிளேவை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த ஹோல்ஸ் உள்ளக்க போகணும்.